அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை திருக்குறள் மூலம் வழங்க சென்னை சினர்ஜி கிங் ஜேசி அமைப்புக்கு வணக்கத்தை சொல்லி இன்று 590வது நாள் நான் பேச இருக்கும் தலைப்பு சபையில் பேச சான்றிதழ் தேவையா. அருமை நண்பர்களே, ஒரு சபையில் பேசணும்னா தைரியம் வேணும், அதே சமயம் பேசக்கூடிய ஆற்றல் வேணும், நிறைய படித்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் போதுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரி இருக்கார், நல்ல படித்தவர், பெரிய அதிகாரி. அவர்கிட்ட நாளைக்கு நீங்கள் பேசணும்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் விடுப்பு எடுத்துகிட்டு வேலைக்கு வர மாட்டார், அப்படி பயப்படுவார். அதே மாதிரி ஒரு குறும்படம் ஒன்று நான் பார்த்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அந்த குறும்படம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இலக்கிய பேச்சாளர் மிகச்சிறப்பாக பேசுவார். பண்பாட்டை பற்றி, தாய்மையை பற்றி, குடும்பத்தை பற்றிலாம் மிக அழகாக பேசி முடிக்கும்போது ஒரு பெண் உங்களுக்கு நான் பரிசு கொடுக்கணும்னு ஒரு நீலக்கர் துணியில் ஒரு பரிசு கொடுப்பாங்க. அதில் சில லட்சங்கள் பணம் இருக்கும். ஆனால் அதை வாங்கிய போது அவர் கண்கள் கண்ணீரால் பெருகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி அவர் தன் மனைவி பேச்சை கேட்டுட்டு தன் தாயை ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு அந்த நீல துணியில் கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு திரும்பி வந்துட்டார். அதே பணம் திருப்பி அவருக்கு வருது. ஒருவேளை அந்த தாயை வளர்த்தவங்களா இருக்கலாம் அவங்க, ஆனால் அவர்கிட்ட பேச்சாற்றல் இருந்தது, ஆனால் நேர்மை இல்லை. அதே மாதிரி பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தோட பேர் தப்பு தாளங்கள். அதில் ரஜினிகாந்தும் சரிதாவும் நடிச்சிருப்பாங்க. சரிதா விலைமகளாக இருப்பாங்க, அவங்களுக்கு ரஜினிகாந்த் நண்பராக இருப்பாங்க. ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இரவு தூரத்தில் மேடையில் ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பார். இப்போ இந்த பெண் சொல்லுவாங்க ரஜினிகாந்துக்கிட்ட, அவர் மிகச்சிறப்பாக பேசுவார், நேர்லேயும் நல்லா பேசுவார் அப்படின்வாங்க. எப்படி உனக்கு தெரியும்? பேசிட்டு இங்கே தானே வருவார் அப்படின்வாங்க. இப்போ அவ்வளோ ஆற்றல் இருக்குது, ஆனால் அவர்கிட்ட நேர்மை இல்லை. இப்படி அந்த நேர்மையும் இருந்தால் மட்டும்தான் சிறந்த பேச்சாளராக இருக்க முடியும். இல்லைன்னா அந்த பெண் பரிசு கொடுத்த மாதிரி சில அவமானங்களும் சேரும் அப்படின்றாங்க. இப்போ வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, பல்லவை கற்றும் பயமில்லரே, நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார் அப்படிங்கிறார். பல்லவை கற்றும் பயமில்லரே எப்படின்னா, எவ்வளவு படித்திருந்தாலும் பயன் இல்லாதவர்கள் தான் யாருன்னு கேட்டால், நல்லவையில் நல்ல அறிஞர்கள் நிறைந்த சபையில் நன்கு செல சொல்லாதார். நல்ல புரிகிற மாதிரி அவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் இல்லைன்னா அவங்க எவ்வளவு படித்திருந்தாலும் பயன் இல்லைங்கிறாங்க. அவர் அவ்வளோ சிறப்பாக பேசி முடிக்கும்போது அவருக்கு பரிசாக ஒரு பண முடிப்பு வந்தது பாருங்கள், அது அவமானம் தானே. அப்போ எவ்வளவு படித்திருந்தாலும் நேர்மையும் ஆற்றலும் இருந்தால் மட்டும்தான் சிறந்த பேச்சாளர் என்ற சான்றிதழ் அவருக்கு கிடைக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.